வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஓவர்வியூ ஆஃப் ஃபெனடிக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஃபெனடிக்ஸ்னா என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். சவுண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். நம்ம எல்லா மொழியிலுமே ஃபெனடிக்ஸ் இருக்கு. அந்த ஃபெனடிக்ஸ்ல எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உச்சரிக்கும் போது க ட இல் அப்படின்ற எழுத்துக்கு அப்படியே கடல் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பே வந்துடும் நம்மளுக்கு. ஆனால் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸுக்கு நமக்கு 44 சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 44 சவுண்ட்ஸில் நம்ம ஒவ்வொரு சவுண்ட்ஸாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 26 லெட்டர்ஸில் நம்ம 5 வவல் லெட்டர்ஸ் பார்த்துருப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும் AEIOU அப்படின்னு சொல்லிட்டு. மீதி இருக்கிற 21 கன்சனன்ட் சவுண்ட்ஸு 24 சவுண்ட்ஸை கொடுக்குது. இந்த 5 வவல் லெட்டர்ஸு 20 சவுண்ட்ஸை கொடுக்குது. அப்போ டோட்டல் எத்தனை சவுண்ட்ஸ் ஆச்சு? 44 சவுண்ட்ஸ். அப்போ 26 ஆல்ஃபபெட்ஸ்ல இருந்து 44 சவுண்ட்ஸ் கிடைக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த 44 சவுண்ட்ஸை தான் நம்ம ஃபெனடிக் சவுண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். இதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவா அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபெனடிக் சவுண்ட்ஸை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபெனடிக் சவுண்ட்ஸ்னால நம்ம வேர்ட்ஸை உச்சரிக்கும் போது கரெக்டாக நமக்கு உச்சரிக்கலாம். அதுக்காக ஃபெனடிக் சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த வவல் சவுண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வவல் சவுண்ட்ஸ்ல 20 சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா. அந்த 20 சவுண்ட்ஸ்ல 12 சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கும். மீதி ஒரு 8 சவுண்ட் ஒரு வவல் சவுண்டையும் இன்னொரு வவல் சவுண்டையும் சேர்த்து ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். அப்போ இந்த சேமா வர்ற அந்த 12 சவுண்ட்ஸ் நம்ம தமிழ்லயும் நம்ம படிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ. இன்னொரு சவுண்டு 11 சவுண்டு தான் இப்ப வந்தது. அடுத்த ஒரு சவுண்ட் ஷ்வா சவுண்டு நம்ம சொல்லுவோம். அது அழகான ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட் எப்படின்னா எல்லா லெட்டர்ஸ்லயுமே இங்கிலீஷ்ல போகும். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா அது ஒரு லேசி சவுண்ட். அது அவ்வளவுதான். அந்த லேசி சவுண்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உதாரணத்துக்கு அபவுட், அஃப்ரைட், இவ்வளவுதான். அந்த ஆவை தொட்டும் தொடாமலும் அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த வேர்டுக்கே ஒரு அழகான ஒரு சவுண்டை கொடுக்கும் நம்மளுக்கு. அபவுட், அஃப்ரைட். நல்லா உச்சரித்து நல்லா கவனிங்க. அபவுட், அஃப்ரைட், இவ்வளவுதான். இந்த வவல் சவுண்ட்ஸ் இதுல வர்றது இதுக்கு பேரு ஷ்வா சவுண்ட். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல நல்லா டிஃப்ரெண்டா நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். சரி, அடுத்து கன்சனன்ஸ் நான் சொன்னேன் 24 சவுண்ட்ஸ் இருக்கு. 21 லெட்டர்ஸ்ல இருந்து 24 சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 24 சவுண்ட்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கும். நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம் மெல்லினம், வல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல ஒரு 6 இடத்துல இருந்து இந்த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸும் கொடுக்குது. ஸோ இதை பத்தி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.